அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைய சீட்டைகள் சாவல் நியூஸ்லாம் முன்னாடி படிக்கும்போது ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. இப்போம்லாம் அப்படி இல்லையே. இப்போ நம்ம நிறைய அப்படிதான் குங்குமம் இந்த வாரம் படிச்சு பார்த்துட்டோம். அப்படி இல்லை, நான் அந்த டைமிங்கில் அவர் அங்கே இருந்துட்டு குங்குமம் இந்த வாரம் இங்க பாருங்க, சுவாரஸ்யமான கதை ஓடி நான் சாவத்தி பேசிட்டு இது வரும்போது இந்த செய்தியில வரும்போது நானே பார்ப்பேன். குங்குமம் இந்த வாரம் யார் இந்த பெஞ்சமின்? அதாவது தலைவர் என்ன பண்ணிட்டாரு, நியூஸை படிச்சு கடைசியில படிக்க ஒண்ணு இல்ல, விளம்பரத்தையாவது படிப்போம். ஆமா, வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக 80 பெண்களிடம் 1,65,00,000 மோசடி. அந்த பொம்பளைங்க நம்மகிட்ட மட்டும் தான் ரொம்ப உஷாரா இருக்காங்க, நம்ம வீட்டு பொம்பளைகள். வேற யாராவது வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா ஏமாந்துறாங்க. நம்மகிட்ட தான் இல்ல, பக்கத்து வீட்டு பெண்களா இருந்தா நம்ம ஒரு 10 ரூபா கேட்டா தர மாட்டாங்க. அதுதான் சொல்லுங்க, நம்ம ஒரு 10 ரூபா கேட்டா இல்ல முதல்ல நம்ம ஒரு பிள்ளைகள். ஆமா, நம்ம முதல்ல நம்ம ஒரு பொம்பளைங்க அப்படி இருக்காங்க. ஆமா, ஆனா அதே நம்ம ஒரு பிள்ளைகளுக்கு நிறைய வெளியே கொடுத்து ஏமாந்த ஆளுகளும் இருக்கிறாங்க. ஏன்னா இது நடந்தது வேற. பொம்பளை நம்ம போய் கேட்டா 10 ரூபா தர மாட்டாளுங்க. இது இவன் வேற இப்படிப்பட்டவன் 80 பேரை 90 பேர்ட்ட ஏமாத்தி வச்சிருக்கான். 80 ஏமாத்திருக்கான். சிவனு நடந்தது எங்க? நம்ம நாகர்கோவில் தான். பாருங்களேன், நாகர்கோவில் பெண்கள் ரொம்ப உஷாரானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் படிக்கும்போது நம்ம ஊர் பிள்ளைங்களும் கொஞ்சம் ஏமாலியா தான் இருக்கீங்க. ஊட்டுவால் மடம் டிராக் மாறும் பகுதியில் பாலப்பணி. நாகர்கோவிலுக்கு 3 மணி நேரம் தாமதமாக வந்த ரயில்கள். எல்லாரும் நாக்கில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த சில வார்த்தைகள் வரும். நம்மளாவது பரவாயில்ல, இப்போ +2 +10 படிக்கிற பிள்ளைங்களை கூட படிக்கிறீங்க, அதுங்க தமிழ்நாடு வைப்பாங்க. காரை தாக்கிய யானை 4 உயிர் தப்பினர். எந்த ஊர்ல? கூடலூர் அருகே. அருவாளுடன் பள்ளிக்கு வந்த மாணவன். தென்காசி மாவட்டம் சொரண்டையில அவன் கத்தி சுரண்டா வந்தான். குமரி காரிகேசம் பகுதியில் கரடிகள் யானைகள் நடமாட்டம். நாங்க ஒரு 2 வாரத்துக்கு போயிட்டோம். போனதான் யாரோ எழுது போட்டாங்களோ? இல்ல அப்படி இல்ல. அதுக்கப்புறம் நீங்க கேட்டது அவருக்கு புரியல, எனக்கு புரிஞ்சு வச்சு நீங்க இந்த இடத்துல கேட்டீங்கன்னா அவருக்கு புரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய நடுவருக்கு இது கூட தெரியாம இருக்குமாங்க. இல்ல அப்படித்தான். அவன் என்ன செய்ய, அவர் உங்களதான் கரடியான்னு கேட்காருன்னு அப்படி கேட்காரு. அண்ணன் நான் சொல்லிதான் புரிய வச்சிருக்கேன். அப்படி இல்ல, அது தெரிஞ்சு தெரியாம இருக்காங்க, சும்மா கூட கொஞ்சம் மாட்டி விடாத. கணவன் குழந்தைகளை கொல்ல முயன்ற பெண் காதலனுடன் கைது. இளம்பெண்ணிடம் உல்லாசம் ஏமாற்றிய போலீஸ்காரர் கைது. இந்த ஊர்ல கடலூர். செல்ஃபி எடுக்கும்போது கடலில் இருந்து வாலிபர் மாயம். ஆமா, சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்திருக்காரு. அது வந்து கன்னியாகுமரி கடல்ல ஏதோ ஒரு பாறையில போய் நின்றுட்டு அழகா செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு நிறைய லைக்குகளை அள்ளலான்னு சொல்லிட்டு போனா, இப்ப அவர் அள்ளுறதுக்கு தேடிட்டு இருக்காங்க. திருமணமான 6 மாதத்தில் மர்ம சாவு. நர்ஸின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். அங்க நடந்தலாம். ஆமா, கருங்கல்ல. இப்ப பாருங்க, ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை, காதலிக்க மறுத்ததால் வாலிபர் வெறிச்செயல் மைசூர்ல நடந்திருக்கு. இப்போ நேற்று ஒரு 3 இது தோண்டி எடுத்தாங்க இல்லையா? ஆமா, அது வர புதைக்க விடல, 2வது எரிச்சிட்டாங்க. தோண்டி எடுத்த மாற்றிடத்தில் புதைக்க முடியாததால் கணவர் உட்பட 3 சவரங்களை எரியூட்டிய பெண். சாமிதோப்பு பஸ் நிலையத்தில் இரவில் பயங்கரம், தொழிலாளி கத்தியால் குத்தி கொலை, எரிச்சலில் ஈடுபட்ட ஆசாமி தப்பி ஓட்டம். திருப்பத்தூர் அருகே 2 வீலர் மீது பஸ் மோதி தந்தை மகன் உயிரிழப்பு. எலிமருந்து சாப்பிட்ட பெண் சிகிச்சை பலனின்றி பலி. கொல்லங்கள் அருகே மீனவர் தூக்கு போட்டு தற்கொலை. காதல் பிரச்சனையில் பெண் தற்கொலை. அதிமுக மாஜி அமைச்சரின் உறவினர் வெட்டி கொலை. சிவகங்கை அருகே பரபரப்பு. வெள்ளிச்சந்தை அருகே எலிமருந்து தின்றுவிட்டு மகனுக்கு செல்போன் தகவல் கொண்டு பெண் சிகிச்சை பலனின்றி சாவு. ஒண்ணுமே ஒன்றும் பெருசா இல்லை. இதுல எனக்கு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத சமாளிச்சுட்டு கதை ஏதாவது ஓடிச்சு. நேற்று மொத்தத்துல ஒரு கமாண்டத்தில் வந்துருந்து. நீ சொல்றத பார்த்தா பேப்பர்ல இல்லாத நாங்க படிக்க முடியுமா? படிக்கன்னா படிக்கலாம். ஆமா, இதுதான் நாங்க சும்மா எங்க போட்டு படிக்கட்டா. பாண்டிச்சேரி அருகே புரோட்டா சாப்பிட்டு கொடுத்த வாலிபர் தொண்டையில் புரோட்டா ஜிக்கி சாவு. எங்க காணல, அது போடல, நீ படிக்க சொன்னது படிச்சேன். அருவாளுடன் பள்ளிக்கு வந்த மாணவன். தென்காசி மாவட்டம் சொரண்டையில அவன் கத்தி சுரண்டா வந்தான். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சுக்கும் ஆளாவீர்கள். இப்பதான் கரெக்டா போட்டுருக்காங்க. யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் வேலை ஆட்களை பகைத்து கொள்ளாதீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள். சரி, அப்படி என்ன படிச்சிருமா? உற்சாகமாக எதையும்
முன்னிட்டு செய்வீர்கள். ம். பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். அது மட்டும் நடக்காதையா? அது அண்ணன் பேப்பர் அண்ணே அண்ணே கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள். இது வாய்ப்பு இல்லை ராசா. பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். ம். உற்சாகத்தில் பணிகளை விரந்தி முடிப்பீர்கள். ம். புதிய பாதை தெரியும் நாள். எங்க இதுல ஒரு விஷயத்தை விட்டுருக்கல, இங்க பாருங்க. என்ன ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை, காதலிக்க மறுத்த வாலிபல் வெறிச்சு மைசூரா இருக்கு. இதே ஊட்டியா? படிச்ச பேப்பரை கொடுக்காத என்ன கேக்குறியா? இது படிச்சாலா படிக்கலையா? படிச்சு நாங்க அதுக்கு ரன்னிங் கமெண்ட்ரி, வாக்கிங் கமெண்ட்ரி எல்லாம் கொடுத்துட்டோம். பாய். பாய்.